அதுக்கடுத்து வட்டிக்கு கடன் வாங்கி தொழில் செஞ்சேன். சென்னையிலேருந்து ரஹ்மான்கிறவர் கேட்குறாரு. வட்டிக்கு கடன் வாங்கி தொழில் செஞ்சாராம். வட்டியின் பாவத்தில் மூழ்கி திருந்தி வாழ தேவையான வழிகளை தேடி வருகிறேன். நான் வட்டி சார்ந்த கடன் அனைத்தையும் சுற்றாரிடம் வாங்கி அடைத்து விட்டேன். வட்டி கடன் அடைச்சிட்டாரு. ஆனால் இப்போது வட்டி இல்லா கடன் அதிகமாகவே உள்ளது. நெருக்கடிகளும் அவமானங்களும் சூழ்ந்து கொண்டு உள்ளது. பலரும் என்னை திட்டும்போது சாபம் விடும்போது போல் இருக்கிறது. இதை சாபம் என்று எடுத்துக்கொள்வதா, சோதனை என்று எடுத்துக்கொள்வதா? பாதிக்கப்பட்டவரின் சாபம் ஏற்றுக்கொள்ளப்படும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பின் குறிப்பு, அழகிய முறையில் கடனை திருப்பி தருவதே என்னுடைய நீயத். இவர்களுடைய சாபத்தினால் என்னால் கொடுக்க முடியவில்லை என எண்ணுவதா, என்னுடைய சோதனை காரணமா அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா, இவர் ஒரு காலத்தில் வட்டி வாங்கிட்டார். வட்டிக்கு நிறைய கடன் வாங்கிட்டார். வாங்கின கடனை பாவம்னு விளங்கி சொந்தக்காரங்கள்ட்ட போய் வாங்கி வாங்கி கடன் அடைச்சி விட்டார். வட்டியை கடன் அடைச்சிட்டார். அடைச்சாமல் வட்டி இல்லாத கடன் சொந்தக்காரங்கள்ட்ட அவங்களும் கடனாளி ஆயிடுறாரு. ஆனாலும் இவருக்கு கடனை கொடுக்க முடியலைங்க. என்ன செய்கிறாங்கன்னா, கடன் கேட்டு வர்றாங்க, திட்டுறாங்க. என்னடா மானம் கட்டவன் அப்படி கேட்பாங்கல்ல, எத்தனை தடவை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துற, எப்படா தருவ அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த வட்டி சம்பந்தமாக அந்த கடனை கேட்கும் பொழுது சொந்தக்காரங்களுடைய ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளாக வேண்டி வருது. இதை சாபம்னு எடுத்துக்கொள்வதா, அது எனக்கு எதாவது பழிச்சிருமா, அவங்க சாபம் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் கேட்குறாரு. அந்த சாபம் என்பதெல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால் அவங்க பாதிக்கப்பட்டால் தான் சாபங்கிறது பழிக்கும். கடன்கிறது களவாண்டதை நீ கேட்டு வாங்கினதா? கேட்டு தானே வாங்கினீங்க. கடன்கிறது நீங்கள் தான் கேட்டு வாங்கியிருக்கிறீங்க. அவங்க விரும்பி தான் தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் மார்க்கத்தை மீறலை. அதே நேரத்தில் அந்த கடனை தருவதற்கு ஒரு அவகாசம் தந்தி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த அவகாசத்தில் கடன் கொடுக்க முடியாத நிலைமை வருமா வராதா? வருங்க போய் தானே அவகாசம் கொடுங்கன்னு நல்லா சொல்கிறான். உங்கள்கிட்ட யார்கிட்டயா கடன் பட்டிருந்தாரு, ஆனால் அவருக்கு அவகாசம் கொடுங்க. ஏன்னு கேட்டால், கடனை திருப்பி செலுத்தல் என்பது நம்ம கையில் உள்ளது இல்லை. நம்ம ஏதோ வட்டியிலேருந்து மீள்வதற்காக கடனை வாங்கிட்டா கூட அல்லாஹ் தந்தா தானே கொடுப்பீங்க. அப்போ அல்லாஹ் தரலைங்கிறதுனால உங்களால் கொடுக்க முடியலைன்ற ஒரு நிலை வருமானால், இதில் நீங்கள் அவங்களுக்கு பாவம் செய்யலை, அவங்களுக்கு ஹக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அவங்களுக்கு திட்டுவதற்கு உரிமை. ரசூல் அணைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், கடன் கொடுத்தவர் கொஞ்சம் கடுமையாக பேசும் பொழுது அவர் ரசூல் அணைஞ்சிட்டாங்க, அதை சகிச்சுக்கிட்டாங்க. அவர் கடன் கொடுத்துருக்கிறார், நான் வாங்கியிருக்கேன், அவருக்கு பேச உரிமை இருக்குது. அப்படி அந்த உரிமையில் நீங்கள் மௌனமாக இருந்துக்கலாம். அது ஒரு விஷயம். அது சாபமாக மட்டும் ஆகாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் அவரை ஏமாத்தலை. எப்போ சாபமாகும்? உங்கள்கிட்ட நிறைய காசு பணம் இருந்து வேணும்னு கொடுக்காம பேச போட்டு இழுத்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய திட்டுதல் சாபம் எல்லாம் பழிக்கும். ஏன்னா அநீதி இழைக்கிறீங்க. அநீதி இழைக்காத ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம், அநீதி இழைப்புறாமல் இருக்கலாம்ல. நிஜமாக நீங்கள் காசை வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க சபித்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் அநியாயம் செஞ்சுருக்கிறீங்க, அநியாயக்காரங்களை அவங்க சபித்தாங்கன்னு சொன்னால் அந்த துவாவுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அநியாயமே நெசமாக உங்கள்கிட்ட இல்லை, கொடுக்குறதுக்கு நீயத்து இருக்கிறது, கொடுக்க ஒன்றுமே இல்லை, அப்போ அவங்க சபிக்கிறாங்கன்னா அல்லாஹ் அதை அறியாதவனாக இருப்பானா? இவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி உங்களை அடிமையாக அல்லாங்கிறவன் அல்லாஹ் யதார்த்த நிலையை பார்க்க மாட்டானா? அவன் என்ன செய்வான்? இவன் அநியாயம் பண்ணல, அவன் தர முடியலை, அவன் தராமல் இருக்கிறான்னு விளங்கி கொண்டு அவங்களுடைய சாபத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான். அவங்க கேட்டாங்கங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது அல்லாவுடைய வேலை இல்லை. கரெக்டானது செய்கிறது அல்லாவுடைய வேலை, சரியானது செய்கிறது தான் அல்லாவுடைய வேலை. அதனால் சாபம் எப்போண்டா அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களுடைய சாபத்துக்கு பயப்படுங்க. நெசமாவே இல்லை அப்படிங்கிற நிலையில் இருப்பீர்களே ஆனால் அவங்க சபிச்சாங்கன்னா அதனால் ஒன்றுமே வராது, சாபத்தில் வராது. ஏன்னா இறைவனுக்கு ரெண்டுமே தெரியும். உங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறது தெரியும், கொடுக்க நினைக்கிறீங்கன்னு தெரியும். அதனால் ஏன் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சாயின்னு நல்லா கேட்க மாட்டான். அதனால் அது இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி கடன் கேட்கும் போது நான் எப்பவும் சொல்ல ஒரு அறிவுரை தான், வாங்கிட்டீங்க, உங்களுக்கு சொல்லலை, எந்த காரணம் கடன் வாங்காதீங்க. கடன்கிற வட்டிக்கும் சரி வட்டி இல்லாமையும் சரி இருக்கிறத கொண்டு வாழுங்க. கடன்னாலே உங்கள்கிட்ட இல்லாமல் போய் தானே கடன் வாங்குறீங்க. ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு கையில் இல்லைன்னு சொன்னால், இத்தனை வருஷம் உழைச்சி ஒரு 10,000 ரூபா சேமித்து வைக்கிற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டிலாம் தெரியுதில்ல. நீங்கள் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கி திருப்பி எப்படி கொடுப்பீங்க? இப்போ ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த 10,000 ரூபாயை ஏன் 10 வருஷத்தில் உங்களால் சேர்த்து வைக்க முடியலை? அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் தெரியுதில்ல. கடனை வாங்கின மட்டும் எப்படி கொடுத்துருவீங்க? அப்போ கடனை வாங்கினாலும் கொடுக்க தானே முடியாது. அதனால் கடனே வேணாம். கடன்கிறது ரசூல்லா ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க கடன்லேருந்து. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை கடன்லேருந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பு தேடுறீங்கும்போது, கடன் வாங்கினா பெரிய விஷயம்ப்பா, கடன்னா நிறைய பொய் சொல்லுவான், வாக்கு மீறுவான், நாளைக்கு தர்றமா நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் கடனில் இருக்கிறது.
அதனால் வந்து கடன்கிறதுல வந்து வீழ வேணாம். யாருமே எந்த காரணத்தினாலையும் இருக்கிறத கொண்டு வாழுங்க. வழங்குதா? ஒரு 10,000 ஒரு விஷயம் தேவைப்படுதா? இது தவிர்த்துரும் வேணாம். ஒன்லி மருத்துவத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்? நிர்பந்தம்னு வருது. அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதுக்கு நீங்கள் வேண்டாம் அது நிர்பந்தம் ஒரு ரீசன் சொல்லிக்கிறலாம். மற்ற விஷயத்தை எல்லாம் சோறு திங்கிற போல கஞ்ச குடிங்க. அவ்வளோதானே. பெருநாளைக்கு சட்டை எடுக்க காசு இல்லைன்னா பழைய சட்டையை போடுங்களேன். அதில் என்ன இருக்குது? அப்போ அதுக்கெல்லாம் போட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது? கடனை வாங்குறது, சின்ன வீட்டை பெருசாக்குறதுக்காக வேண்டி, வந்து உயர்தரமான உணவுக்காக வேண்டி, அல்லது இப்போ வீடு சும்மா இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு கட்டுறதுக்கு என் கடன் வாங்குறீங்க. இருந்தால் கட்டுங்க, இல்லாட்டி இருக்கிற வீட்டில் இருக்க வேண்டியது தானே. இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி குடிசையை போட்டுக்கிற வேண்டியது தானே. அதனால் கடன்கிறதை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்தால் ஏற்றுக்கிற முடியும். அது மருத்துவம். திடீர்னு முடியாமல் போயிட்டாங்க, அது எதிர்பாராத ஒரு செலவு, அதுக்கு நம்ம சேமித்து வச்சுருக்க மாட்டோம்னா அதை வாங்கி தான் ஆகணும், நிர்பந்தம். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி நம்ம கடன் வாங்கினாலும் அது கொடுக்குறது எல்லாவோட எல்லாம் இருக்கிறது. அதுக்காச்சும் ஒரு ரீசன் இருக்கிறது. மீதி உள்ளதுக்கெலாம் வாங்கினீங்கன்னா கவலைப்பட்டு தான் இருக்குன்னு கொடுக்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் கடன் வாங்கினவர்களால் கடனை திருப்பி கொடுக்க முடிகிறதே இல்லை. ஒரு 50% பேர் அப்படி இருக்கிறாங்க. வாங்கிடுவாங்க, கொடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் வாங்குறாங்க. எதுக்காக வேண்டி அப்படி வாங்கணும் என்பதையும் ஒரு அறிவுரையை வச்சுக்கிறேங்க.